8, 17, 26 இந்த எண்கள் வந்து பொதுவா நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபார்மெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசர்ச் பண்ணதில, இந்த எண்கள் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவேன். காரணம், ஒரு பிறவினாக்கா மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறவினாக்கா, அந்த பிறவிய முழுசா எல்லாத்தையும் அவங்க பார்த்துற முடியுமா? அப்படின்னாக்கா, எல்லாத்துக்கும் இருக்காது. கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் விட்டுருவாங்க. அடுத்த பிறவில அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிறவிய ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா தான், அடுத்த பிறவிக்கு வராது. அப்படி மத்த எண்ணுக்கெல்லாம் அது மாரி இருக்கானாக்கா, ஆமா அடுத்த இந்த இந்த எண்ணுக்கு மட்டும் பிறவியே இருக்காது. ஒரே பிறவி. காரணம், அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கையில அத்தனையும் அனுபவிச்சிருப்பாங்க. நல்லதும் அனுபவிச்சிருப்பாங்க, கெட்டதும் அனுபவிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ, அதெல்லாம் பார்த்துருவாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நம்பர். இது ஒரு அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். தெரிஞ்சுக்கிட்டோம். அத அவங்க பார்க்கும்போது சொல்லிருவாங்க. ஆமாய்யா, என் வாழ்க்கையில நான் அத்தனையும் பார்த்துட்டேன். யாருமே பார்த்துருக்க முடியாது. அத நான் பார்த்துட்டேன். யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. வாழ்ந்துட்டு இருக்கேன். குணம் அதிசயம் அப்படின்னாக்கா, பொதுவாவே ஒரு குணம் அப்படிங்கிறது எல்லா நம்பருக்கும் குணம் இருக்கும். இந்த நம்பருக்குள்ள மட்டும் இந்த நம்பருக்கு ப்ராப்ளம் யாருன்னு கேட்டாக்கா, பொதுவா ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இன்னொருத்தருக்கு இருப்பாங்க. இந்த எண்ணுக்கு ப்ராப்ளம் அவங்களே தான்.